ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா பாட்டில் ராதாங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை வைமோட்டோ ஆப். வைமோட்டோ ஆப் வந்து ப்ரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப்பு. நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாங்கள் ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பெட்ரு தான். எல்லா வகையிலையும் பெட்ரு தான். நீங்கள் வந்து சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட்டு கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி 100% அடித்து சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்பில் வந்து ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பாட்டில் ராதா அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஓடிடியில் வந்து ஆகா தமிழில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம். நான் வந்து இந்த படத்தை பார்க்குறப்ப இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணதுன்னா, ஒரு ட்ரிங்க் அடிக்டாக இருக்காங்களே அவங்கள பேஸ் பண்ணது. இப்போ உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து ட்ரிங்க் அடிக்டாக இருக்காங்க அப்படி இப்படின்னா, எப்படியாச்சும் ரொம்ப ட்ரிங்க்குக்கு அடிக்டாக இருக்காங்க, குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கிறத கூட அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படத்தை தாராளமாக போட்டு காமிக்கலாம். அப்படி வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப என்னடா ஒரு 1/2 மணி நேரம் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. குரு சோமசுந்தரம் தான் இந்த படத்தோட ஹீரோ. குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா குடிச்சிக்கிட்டே இருக்காங்க, என்ன நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு கட்டத்தில் வந்து அந்த குடிச்சிக்கிட்டே இருக்கிறது தாங்க முடியாமல் போய் டி அடிக்ஷன் சென்டரில் போய் தெரியாமல் சேர்த்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மூவ் ஆகிறது தான் கதை. அங்கே போயிட்டு அவங்க அப்பா சரியாகி வந்தாங்களா என்ன அப்படிங்கிறது தான் கதை. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறத வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீல் குட் படமாக கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா யாரும் பாதியிலே போயிடாதீங்க. ஓரளவு கிட்ட போனீங்கன்னா அடுத்தது உங்களே வந்து இம்ப்ரெஸ் பண்ணும், கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணும். இதில் வந்து ஹைலைட் என்னன்னா, குரு சோமசுந்தரம் ஒரு ஒரிஜினல் ட்ரிங்க் அடிக்டர் எப்படி இருப்பாங்களோ அதை மாதிரி சூப்பராக அந்த கண்ணில் அந்த ரெட் கலரில் தெரியறது, அந்த கை நடுக்கும், அந்த பேசுகிறது எல்லாமே அப்படியே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம தமிழ் ஆக்டர் வந்து ஜான் விஜய் அவங்க வந்து அவங்களோட ஒரு கதாபாத்திரமும் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வில்லன் கேரக்டரில் தான் பார்த்துருப்போம். ஒரு சூப்பரான கேரக்டரில் வந்து அவங்களுக்கு பொசிஷனை கொடுத்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஹீரோயினி கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். அப்படியே போக பிக்கப் எடுத்து ஒரு சில இடத்துலலாம் எமோஷ்னல்லாம் சூப்பராக ஒர்க் ஆணுச்சு. ஒரு சில இடத்துலலாம் என் கண்ணிலேருந்தே கண்ணீர் தண்ணி வந்துச்சு. அந்தளவுக்கு வந்து எமோஷ்னல்லாம் நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. ஒரு சில காமெடி தான் வந்து ஒர்க் ஆணுச்சு. அந்தளவுக்குலாம் காமெடியெலாம் ஒர்க் ஆணுச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. அந்த ட்ரிங்க் அடிக்ட் ஆகிறோம் இங்கே வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் அதுலேருந்து மீண்டு வரேன் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு வெளியே போகிறது, அதெல்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் வந்து கடைசியில் முடிக்கிறப்ப ஒரு சூப்பராக முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் வந்து படம் வந்து ஒரு டீசெண்டாக ஒரு ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் தாராளமாக. எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் கிடையாது. இந்த ட்ரிங்க் அடிக்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படத்தை போட்டு காமிங்க. ஓரளவுக்கு அவங்க மனசு மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 கொடுக்குறோம். சண்டே சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ணும், ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும்னா தாராளமாக அந்த படத்தை பாருங்கள். மற்றபடி இந்த ஆக்ஷனு, லவ் இதெல்லாம் விரும்புகிறவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. மீண்டும் அடுத்த ஒரு படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.